நம்மளால AWS யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளால லோட் பேலன்ஸோட இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரைட் நவ ஐ எம் கிவிங் ஹியர் அஸ் தி நோட் போர்ட். நம்ம நோட் போர்ட் தான் நீங்க யாருமே வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இங்க நான் மாத்தும் போது எனக்கு தெரியுது லோட் பேலன்சர் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், kubectl apply -f service dot yml. சாரி, சேவ் பண்ணல, unchanged காமிச்சிருச்சு. Control S ன்னு கொடுத்துடலாம். And then come here, up, enter. Nginx is invalid spec unsupported value node port supported values cluster IP load balancer. என்ன இது நான் போட்டுடுன்னு என்னுடைய இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்க இருக்கா நோட் போட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, இதுதான் வந்துட்டு சப்போர்ட்டட் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜஸ்ட் கிவ் தி கேபிட்டல் N கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு and then rerun the command. கேபிட்டல் P சவுண்டா சொல்லிக்கலாம்ல, கவனிக்கல போல. ஓகே, சோ நோட் போட் எல்லாத்துலயுமே அப்படிதான் லோட் பேலன்சர் அப்படின்னு என்ன பண்ணணும், கேபிட்டல் L கொடுக்கணும், கேபிட்டல் B கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைப்ல என்ன பண்ணிருக்காங்க, கேபிட்டல் C கேபிட்டல் I. எக்ஸ்டர்னல் நேமும் எக்ஸ்டர்னலா ரவுட் பண்றதுக்கு தான் லோட் பேலன்சர். இது மூணு தான் மெயின் டைப்ஸ், கிளஸ்டர் ஐபி, லோட் பேலன்சர், நோட் போர்ட். இதோடைய அட்வான்ஸ் தான் என்னது, இன்கிரஸ். ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமா போகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, so that is the reason we have to move to the ingress. நம்ம மூவ் ஆகும். so here என்ன பண்ணுங்க, கொடுத்து apply அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, configured அப்படின்னு ஆயிடுச்சா. so here I am giving kubectl get svc. இங்க என்ன இருக்கு, இப்போ டைப்ல நோட் போர்ட் நம்மளுடைய சர்வீஸ் தானே இது. இந்த kubernetes உடைய சர்வீஸ் விட்டுருங்க, இது டிஃபால்ட்டா இருக்கிறது. so this is a service created by ourselves. கரெக்டா, இங்க டைப் என்ன காமிக்கிறாங்க, நோட் போர்ட்னு இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு AWS நீங்க யூஸ் பண்ணி வர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும், இந்த டைப்பை லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இங்க கொடுத்துருக்காங்கல்ல செலக்டார்ல Nginx அப்படின்னு சொல்லிட்டு, இதோடைய நேமும் இங்க இருக்கல்ல இந்த ரெப்ளிகாஸ் டெம்ப்ளேட்ல இருக்கிற நேமும், இந்த ரெண்டு நேமும் சேமா இருந்தாதான் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் ஃபைல் இந்த சர்வீஸ் ஃபைல் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஓகே, இங்க இருக்கிற நேம் செலக்டார்ல இருக்கிற நேமும் இந்த செலக்டார்ல இருக்கிற நேமும் சேமா இருக்கணும். ஓகேவா, எதுக்காக செலக்டார்ஸும் லேபிள்ஸும் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் த ரீசன்? நம்ம செலக்டார்ஸும் லேபிள்ஸும் யூஸ் பண்ற ரீசன் வந்துட்டு பார்ட்ஸ்ன்றது ஒரு எபிமெரல் இன் நேச்சர், எப்ப வேணா செத்து போகும். கரெக்டா, அதே மாதிரி ஒரு ரெப்ளிகேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த லேபிள்ஸ் இருந்தா மட்டும்தான் அதனால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, கான்செப்ட் புரியுதா? எதுக்கு நம்ம வாட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் செலக்டார்ஸ் அண்ட் லேபிள்ஸ் என்ன சொல்வீங்க? எப்ப வேணா உங்களுடைய பாட் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். அதே மாதிரி பாட கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லேபிள்ஸையும் செலக்டார்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, வித்தவுட் அண்ட் லேபிள்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதே மாதிரி பாட கிரியேட் பண்ண முடியாது. அப்படி அந்த பாடு கிரியேட் ஆகிடுச்சு, அப்படி கிரியேட் ஆகிடுச்சு, கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அது எக்ஸ்போஸ் ஆகணும்ல, அந்த எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கும் இந்த இடத்துல நீங்க செலக்டர்னு கொடுத்து ஆப் என்ஜினிக்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இந்த நேமும் இங்க இருக்கிற நேமும் சேமா இருக்கணும். அப்பதான் இங்க சடனா கிரியேட் ஆன ஒரு பாடும் கரெக்டா இதுல போயிட்டு எக்ஸ்போஸ் ஆகும், இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆகாது. இப்ப புரியுதா? அந்த எந்த இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணல, ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா ஐபி அட்ரஸ் எப்ப வேணா என்ன ஆகும், டெஸ்ட்ராய் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பாடோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுமா இல்ல சேஞ்ச் ஆகாதான்னு கேட்பாங்க. ஏன் சொல்லணும், பாடோட ஐபி அட்ரஸ் இட் இஸ் டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக்கான்னு கேட்பாங்க. டைனமிக் என்னது, ஸ்டாட்டிக் என்னது? அதே மாதிரி இப்ப நம்மளுடைய பாடோட ஐபி இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். கரெக்டா, அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்க்கும் டைனமிக் ஐபி அட்ரஸ்க்கும் என்ன சேஞ்சஸ்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும். நம்ம எலாஸ்டிக் ஐபின்னு பார்த்தோமா, AWS படிச்ச பசங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லுவேன், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னால என்னது, ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். அது நம்மளால 5 ஐபி அட்ரஸ்க்கு மேல நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தோம், என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா, இப்போ நீங்க ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்றதுனால. இப்போ உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு டைனமிக் ஐபி அட்ரஸ்ல நீங்க ரன் பண்ணுவீங்களா இல்ல ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்ல ரன் பண்ணுவீங்களா? ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்ல இல்ல சடனா மாறிக்கிட்டே எனக்கு எந்த ஐபி அட்ரஸ் இருக்கோ அது நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாசிபிள்.
ஓகே, நீங்க ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சார்ஜஸ் அதிகமாகுமா? ஒரு பப்ளிக் ஐபி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினாலே உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாகும். பப்ளிக் ஐபி தாண்டி நீங்க ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் சார்ஜ் யூ மோர் தென் தட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லோட் பேலன்சர்னு பார்த்தோம்ல, ஒரு லோட் பேலன்சருக்கு ஒரு டிஎன்எஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணணும். அந்த ஒரு லோட் பேலன்சர்ல ஒரு 10 லோட் பேலன்ஸ் யூஸ் பண்றீங்க. அந்த 10 லோட் பேலன்சருக்கு உங்களுக்கு 10 ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தேவை. அப்பதான் இந்த லோட் பேலன்ஸ் உங்களால ரன் பண்ண வைக்க முடியும். அதை எல்லாமே ஓவர் கம் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க? இன்கிரஸ கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த 10 லோட் பேலன்சரையும் ஒரே ஒரு இன்கிரஸ் கண்ட்ரோலர் கிட்ட கொடுத்தா உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். லோட் பேலன்சர் ஒரு லோட் பேலன்சருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு லோட் பேலன்சருக்கும் நீங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ஒரு 10 லோட் பேலன்சரையும் சேர்த்து ஒரு இன்கிரஸ்ல கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்போ ஒரே ஒரு ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபியோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா இன்கிரஸ் கண்ட்ரோலர். ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஐபி அட்ரஸ் கவுண்ட் அங்க ரெடியூஸ் ஆகுதா? ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னால என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் ரீசனே. So see here, இதுதான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எப்படி சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். ஓகே, சர்வீஸ்ன்றது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க. அதுக்கு இன்னொன்னு தான் என்னது? இன்கிரஸ், எக்ஸ்போசிங் தி பார்ட்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி கிளஸ்டர். கரெக்டா? இன்கிரஸ் என்னதுன்னா மேனேஜஸ் தி எக்ஸ்டர்னல் HTTP and HTTPS ஆக்சஸ். இதுவும் ஆக்சுவலி என்னது? எக்ஸ்போசிங் தி உங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த லேயர்ல ஒர்க் ஆகுதுனால என்னது? இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டா? HTTP லேயர் மூலமா தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சைட் குள்ளே போக முடியும். So it is working in the layer 4, it is working in the layer 7. Routing policy வந்துட்டு host based and path based. உங்களுக்கு path based routingனா என்னன்னு தெரியும். ஸ்லாஷ் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்கல, அதுதான் path based routing. அப்படிதான் நம்ம இப்ப ரவுட் பண்ணி பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்ல. ஓகே, வாட் இஸ் TLS? டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணி வச்சா டக்குன்னு க்ளோஸ் ஆகும். பாத்துருக்கீங்களா? செஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இன்கிரஸ் கண்ட்ரோலர். ஓகே, இதுல அந்த மாதிரி எந்த ஒரு செக்யூர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா யூஸ் கேஸ் லோட் பேலன்ஸ் டிராஃபிக் டு தி பார்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் தி மல்டிபிள் சர்வீசஸ். புரியுதா? இவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தனுக்கும் ஒரு பாடுக்குமே ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி கொடுத்தா நீங்க எங்க போகிறது? கடைசியா வந்துட்டு நிறைய ஐபி அட்ரஸ் போய் உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் ஆயிடும். இந்த ஸ்பெசிபிகேஷன் இப்போ ரீசெண்டா வந்ததுதான், 2024ல அந்த மாதிரி வந்ததுதான். பட் இதுக்கு என்னது ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு லோட் பேலன்ஸருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். இவங்களுக்கு என்ன பாருங்க, சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் தி மல்டிபிள் சர்வீசஸ். இப்போ நம்ம பாக்குறோம்ல ஸ்லாஷ்னு போட்டு ஒன்னொன்னுக்குள்ள நீங்க போறீங்கல்ல, ஸ்லாஷ் ஆப் ஸ்லாஷ் ஏபிஐ. எக்ஸாம்பிள் இப்போ amazon.com/services, amazon.com/product, amazon.com/ பேமெண்ட். அந்த மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ள போறோம்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதா இன்கிரஸ் கண்ட்ரோலர் வித் ரெடியூஸ்டு காஸ்ட். ஓகேங்களா? சர்வீஸ் ஹவு த பார்ட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் அண்ட் லோட் பேலன்ஸ்ட், ஹவு த எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஆக்சஸிங் தி மல்டிபிள் சர்வீசஸ் வியா தி HTTPS. இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் இப்படி எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்துக்கோங்க. சர்வீஸ் இது ஒன்னொன்னுக்குமே தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையுமே தூக்கி உள்ள போட்டு ஒரு பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். புரியுதா? இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மட்டும் ரைட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இன்கிரஸ்க்கும் சர்வீஸ்க்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன நீங்க சொல்லுங்க. அவங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்கிரஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களோ, கொஞ்சம் AWS படிக்காத பசங்களுக்கு இந்த லோட் பேலன்ஸர் பத்தி சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். இப்போதைக்கு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எண்ட் ஆஃப் தி செஷன்ல திருப்பி ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லோட் பேலன்சர்ல இதெல்லாம் வரும். இப்போ லோட் பேலன்சர் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். பாத் பேஸ்ட் ரவுட்டிங்னா என்ன, TLSனா என்ன, சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, எலாஸ்டிக் ஐபினா என்ன, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. அட் தி எண்ட்ல உங்களுக்கும் இதெல்லாம் புரியும். ஸோ கொஞ்சம் உங்க சைட்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் ஓகேவா? கொஞ்சம் நல்லாவே ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுங்க. பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் கான்செப்ட் தான் ஓகேவா? இந்த ஜஸ்ட் கேட்பாங்க இன்கிரஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகே இந்த பையனுக்கு இன்கிரஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இன்கிரஸ் கண்ட்ரோலர் இல்லைன்னா இன்கிரஸ் ஒர்க் ஆகாது. ரெப்ளிகா செட் கண்ட்ரோலர் இல்லைன்னா ரெப்ளிகா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நம்ம சொல்ற தியரியில தான் இருக்கு.
ஏன்னா அங்க உங்களை போய் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் ஹேண்ட்ஸான கிரியேட் பண்ணி எனக்கு காமி, அப்பதான் எனக்கு உனக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்ட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ற ஒரு வேர்ட்ஸ், நீங்க பேசுற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்ச பசங்களுக்குலாம் ஜாப் வாங்குற ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. Kubernetes வந்து நிறைய ஏன் அப்படி கேக்குது? கியூபர்நெட்டிஸ் படிச்சுட்டு இருக்கிற பசங்க நான் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துட்டே இருக்கேன்னா, இந்த கான்செப்ட்லாம் வேணும். ஏன்னா 2 டேஸ்லயே நிறைய பேர் கியூபர்நெட்டிஸ முடிச்சுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு போவாங்க. பட் நான் எதுக்கு இந்த சின்ன சின்ன கான்செப்ட்டையும் சொல்றேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த இன்டர்வியூவர் அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான்றதால நான் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். கூட சேர்ந்து படிங்க. அதுக்கு முன்னாடி 2 ப்ராஜெக்ட் மட்டும் எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. AWSலயும் டாக்கர்லயும் ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் டவுட்ஸ் வரும். அப்பதான் கிளியர் பண்ண முடியும். ப்ராஜெக்ட்டே பண்ணலன்னா டவுட்டே வராது நமக்கு. எல்லாமே புரிஞ்ச மாரியே இருக்கும். ஸோ AWS படிக்காத பசங்க இட்ஸ் ஓகே. நீங்க அப்படியே கொஞ்சம் ஹோல்டுல இருங்க. லாஸ்ட்டா ஒரு 10 டேஸ் இருக்கு அப்படின்னா நீங்களும் ப்ராஜெக்ட் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். நான் AWSல ஒரு ஓகே அட்லீஸ்ட் லோட் பேலன்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டேன், VPC எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்களும் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாண்டியன், இப்ப நீ பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட்ல இது மட்டும் இருக்குல்ல, AWS மட்டும் வச்சு பண்ணிருக்கல்ல. எனக்கு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அந்த ஆட்டோமேஷன்லயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, ஓகேவா? டாக்கரை யூஸ் பண்ணி. கேக்குதா பேசுறது? மேம். ஆட்டோமேஷன்ல வந்து இந்த மல்டிபிள் லாங்குவேஜ் சொல்யூஷன்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன் மேம். ஓகே ஓகே, அது பண்ணிட்டியா? ஆட்டோமேட் பண்ணி அது பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு நீ ஷேர் பண்ணலையே. அது ரெஸ்யூம் அனுப்பும்போது அதுல ஆமா, போட்டுருந்தேன். ரெஸ்யூம்ல இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஓகே, அதுவும் பண்ணிருக்கானா? சூப்பர் தான். அந்த மாதிரி ஆட்டோமேஷனும் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன். AWS பண்ணிருந்தது ரியாலிட்டியா நல்லா இருந்துச்சு. அது போய் பேக் எண்ட்ல சேவ் ஆகுறதெல்லாம். அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கியூபர்நெட்டிஸ் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது தாண்டிலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும்லாம் வேணாம். இது 3 ப்ராஜெக்ட் இருந்தாலே ஸ்ட்ராங் தான். இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சர்வீஸை விட இந்த இன்கிரஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு. இவங்க கிட்ட எந்த ஒரு ரவுட்டிங் பாலிசி எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க கிட்ட தான் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். இது எல்லாமே நீங்க ஒரு அப்ளிகேஷனா சிங்கிளா ஆக்சஸ் பண்ற மாதிரி. இன்கிரஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஆன் த டாப் ஆஃப் த சர்வீஸ், நாட் டைரக்ட்லி வித் தி பாட்ஸ். கரெக்டா? இது சர்வீஸ்க்கு டாப்ல தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா அதோடைய அட்வான்ஸ் வெர்ஷன். சர்வீஸ் இல்லாம கிடையாது. சர்வீஸ் இருக்கணும். அந்த சர்வீஸ்க்கு மேல என்ன பண்ணி செட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆன் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் மட்டும் ஒரு இது பண்ணிட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் இவ பண்றியா நீனு? இன்னமும் உனக்கு டைம் வேணுமா? இன்கிரஸ் லோட் பேலன்சர் கான்ஃபிக் மேப் டு சீக்ரெட். நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, MySQL இருக்குல்ல, அது நானே பண்ணிக்கிறேன். டைம் மட்டும் ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நான் பண்ணிடுவேன். உண்மையாலுமே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கு. கரெக்டா வீட்டுக்கு போதுக்கிட்டேன். இது வந்து AWS 3 tier ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட். 3 டயர்னா அப்ளிகேஷன் டயர், பிரசன்டேஷன் டயர், டேட்டாபேஸ் டயர். பிரசன்டேஷன் டயர் தான் யூசர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்டராக்ஷன் பண்ணுவாங்க. அது அப்ளிகேஷன் டயர்னா இந்த சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீ என்னென்ன டூல்ஸ்லாம் இல்ல யூஸ் பண்ணிருக்கான்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடு. அதுக்கப்புறமா கோடு எடுத்தோனே கோடு காமிச்சு பயந்துருவாங்க. இல்ல டூல்ஸ் நான் இன்னும் இன்க்ளூட் பண்ணது வந்து டாக்கர்,
டாக்கர்ல இமேஜ் நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுட்டேன், விச் இஸ் ஃப்ரண்ட் எண்டு. அதை வந்து நான் புல் பண்ணி AWS EC2 அதாவது இன்ஸ்டன்ஸை நான் லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி நான் மற்றபடி வேற எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணல. நான் பண்ணது வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து AWS. இப்போ AWSல நம்ம இப்போ யூசர் ஏதாச்சும் ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறதை பார்க்குறாங்கனாலே ஃபஸ்ட்டு அது போய் ஹிட் ஆகுறது வந்து லோட் பேலன்சரில் தான். அந்த லோட் பேலன்சர் தான் யூசரோட ரெக்வஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி லோடை வந்து நமக்கு பிரித்து கொடுக்கும். நான் UI பில்ட் பண்ணது வந்து HTML கோடு, CSS கோடு, ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் தான். அது வந்து ஃபுல்லாக போர்ட்ஃபோலியோ. இதெல்லாம் நம்ம ஒர்க்கர்களை இது ஜஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் நம்ம பார்க்குறது, அதாவது யூசர் பார்க்குற பேஜ் தான் இது. இது வந்து HTML கோடு, இது CSS கோடு, இது ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. இதில் எதுவுமே நம்மளோட வேலை இருக்காது மோஸ்ட்டாக. இது என்னன்னா யூசர் டேட்டா இது வந்து யூசர் டேட்டா வந்து EC2 கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோட் அடிக்கும் போதே நம்மளால பேக்எண்ட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம யூசர் டேட்டாவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். யூசர் டேட்டா ஸ்டார்டிங் வித் சிபாங் லைனு. இந்த லைன் எதுக்கு போட்டிருக்கோன்னா இது டெராஃபார்ம் வேலிடேட் மாதிரி இது ஒரு கமாண்ட். இதில் அதே மாதிரி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நான் வந்து டாக்கர் இமேஜ் தான் யூஸ் பண்ணுறனால டாக்கர் இன்ஸ்டால் புல் ஸ்டார்ட் எனேபிள் எல்லாமே பண்ணிட்டு இது இங்கே என்ன பண்ணுதுன்னா இந்த EC2 யூசரை வந்து டாக்கரில் வந்து ஆட் பண்ணுது. அப்போ தான் EC2க்கு ஒரு ஆக்சஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து டாக்கர் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்கும். அப்புறம் டாக்கர் கண்டெய்னராக மாற்றுறோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சர்வரால் ரீட் பண்ண முடியாது. அதனால Node.js யூஸ் பண்ணுறோம். Node.jsன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர். அதுதான் ஜாவாஸ்கிரிப்டையும் ரீட் பண்ணோம், பின்னாடி இருக்க பேக்எண்ட் அதாவது சர்வரையும் ரீட் பண்ண முடியும். அதுதான் இன்டர்மீடியேட்டர் மாதிரி. நம்ம யூசர் ரெக்வஸ்ட் வந்து ப்ராக்ஸியாக தான் நமக்கு வரும், விச் இஸ் இன்டர்நெட்டில் ஒரு டைப்புன்னு சொல்லலாம் ப்ராக்ஸின்றது. நம்ம ரிட்டர்ன் யூசருக்கு கொடுக்கறது வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ஒன்று வாங்கி திரும்பி கொடுக்கறது தான் ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு சொல்றது. ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அதான் சொல்றாங்க. இப்போ Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே ஜாவா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜாவா Node.js அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ பேக்எண்ட் செட்டப் எதில் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே ஆப்ட்ன்ற அந்த ஃபைல் அந்த பாத்துள்ள போயிட்டு பேக்எண்டுன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோல்டர் உள்ள server.jsன்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து தேவைப்படுற ஃப்ரேம் ஒர்க்ஸ், டேட்டா பேஸுக்குரிய ரெக்வயர்டு டிபெண்டன்சிஸ் அண்ட் AWS கூடியது எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த server.jsல என்னென்ன பண்ணியிருக்கோன்னா இந்த எக்ஸ்பிரஸ்ஸு, MySQL எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து இப்போது ரெண்டு சாஃப்ட்வேர் பேசுறதுக்கு வந்து ஏபிஐ மூலியமாக தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பேசிக்கும். இப்போ ஏபிஐ வந்து நம்ம ஓனாகவும் கிரியேட் பண்ண முடியும். ஏபிஐனா ஒன்றும் இல்லை, இந்த பார்த்து தான் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த விசிட்டர் API/API/விசிட்டர் இதுதான் ஒரு ஏபிஐ. இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா என் யூஐயில் வந்து யூசர் டேட்டா வந்து நான் இப்படி வாங்குற மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ பேக்கில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் ஆகுறது இதில் தான் ஹோஸ்ட் ஆகும். இப்போ அது வந்து யூசர்கிட்ட இருந்து நான் ஏதாச்சும் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா நேம், ஏஜ், ப்ரொஃபஷன். இப்போ இவங்க எப்போ கண்டினியூன்னு கொடுக்குறாங்களோ இங்கே வந்து அந்த கண்டினியூ பட்டன் வந்து இந்த /API/விசிட்டர் பார்த்து வந்து ஹிட் ஆகும். அப்படி ஹிட் ஆகும்போது நான் வந்து உள்ள கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி இந்த /API/விசிட்டரில் வர டேட்டாஸ் எல்லாம் இங்கே டேபிள் அந்த இதெல்லாம் SQLல ஃபார்ம் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. இது என்ன பண்ணியிருக்கேன்னா ALBயோட லாக்ஸை வந்து S3ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நம்மளோட ALB ஏதாச்சும் மால்வேர் ஆயிடுச்சுன்னா இல்லை ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு லாக் ஃபைல்ஸ் தான் பெஸ்ட்டு. அதனால லாக் ஃபைல்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்த யூசர் டேட்டாவில் இது பண்ணியிருக்கோம். மற்றபடி இது வந்து பேக்அண்ட் சர்வீஸ்க்கு வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்ட்டு
சிஸ்டம் டில போயிட்டு நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் டில வந்து டிஃபால்ட்டா சில விஷயங்கள் இருக்கும். அதை போய் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி எங்கே போய் எப்படி ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது. அப்புறம் இப்போ கிளவுடு செட்டப்க்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செக்யூரான நெட்வொர்க் தேவைப்படும். அதனால ஒரு விபிசி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு லார்ஜர் நெட்வொர்க். இப்போ அதில் வந்து நமக்கு விபிசி உள்ள சப்நெட் உள்ள தான் EC2s இருக்கு. ஸோ இந்த இத்தனை லேயர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளோட ஃபயர்வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 பிரைவேட் சப்நெட், 2 பப்ளிக் சப்நெட். பப்ளிக் சப்நெட் எதுக்குன்னா யூசர் வந்து பார்க்குறதுக்கு. யூசர் பார்க்குற விஷயம்லாம் நமக்கு பப்ளிக்காக இருக்கணும். பிரைவேட் சப்நெட் வந்து விச் இஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் அந்த பிரைவேட் நெட்வொர்க் தான் தேவைப்படுன்றதுனால 2 பிரைவேட் சப்நெட், 2 பப்ளிக் சப்நெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் கேட்வே யூபிசிக்கு மெயினாக இன்டர்நெட் கொடுக்குறதே நம்ம ப்ராஜெக்ட் இன்டர்நெட் கொடுக்குறதே இந்த கேட்வே தான். அப்புறம் ரவுட் டேபிள் சப்நெட்ஸையும் இன்டர்நெட்டுக்கும் நம்ம விபிசி கூட கனெக்ட் பண்ணுறது தான் ரவுட் டேபிள். இதில் போய் நம்ம சப்நெட் அசோசியேஷன் மூலயமா 2 பப்ளிக் சப்நெட்டையும் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கேன். விச் இஸ் இந்த ப்ரைவேட்டு சப்நெட் இல்லாமல் இந்த இன்டர்நெட் கேட்வேவை இதில் ரூட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் செக்யூரிட்டி குரூப்ஸ். இது வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஃபயர்வால் மாதிரி. இதுக்கு வந்து நமக்கு இப்போ இந்த மை செக்யூரிட்டி எஸ்ஜின்றது செக்யூரிட்டி குரூப். மை எஸ்ஜி எதுக்குன்னா EC2க்கு அப்ளை ஆகும். மை எஸ்ஜி ஏஎல்பின்ற ஏஎல்பிக்கு அப்ளை ஆகும். மை எஸ்ஜி ஆர்டிஎஸ் ஃபார் ஆர்டிஎஸ். இது எதுக்காக தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ சப்போஸ் மல்டிபிள் டைம்ஸ் இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே தான் டைமில் ஹிட் பண்ணுறாங்கன்ற போது ஒரு இதுவும் ஸ்பீடாக வேலை செய்யணும். இப்போது டேட்டாஸ் நம்மக்கிட்ட ஸ்டோர் பண்ணோம்னா பாயிண்ட்டு மில்லி செகண்டில் கூட நம்ம கணக்கு போயிடுவாங்க. இப்போ தனித்தனியாக நம்ம பண்ணுறதுனால சீக்கிரமாக ஆகும். ஒரே இதில் பண்ணியிருந்தோம்னா டிராஃபிக் அதிகமாகி லோடு ஆகிடும். அதனால டேட்டா ஸ்டோர் ஆகுறது லேட் ஆகும், ஹோஸ்ட் ஆகுறது லேட் ஆகும். அந்த மாதிரி டேட்டா சீக்கிரமாக கிடைக்கணும், ஒர்க் சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னா EC2க்கு வந்து நமக்கு எப்பயுமே தேவைப்படுறது HTTP இதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 80 அண்டு 3000 கொடுத்துருக்கேன். 3000 எதுக்குன்னா பேக் அண்ட் ஃபைல்ஸ் வந்து நான் 3000 தான் போர்ட்டில் தான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எங்கே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோன்னா இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். இந்த /API வந்து இதில் தான், அதாவது பேக் அண்ட் நம்ம அங்கே அந்த பாத்து ஹிட் ஆகும் போது ஏஎல்பி வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்கும். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து அப்பாச்சி கொடுக்கும். அப்பாச்சி கிட்ட வந்து ஒன்லி 80 லிசனிங் போட்டு தான் இருக்குது. பட் 3000 தான் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுறதுனால 3000 போர்ட் நம்பரை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சப்நெட் குரூப்ஸ் எதுக்காகனா ஆர்டிஎஸ்க்காக. ஆர்டிஎஸ் இப்போ எதுக்கு இந்த சப்நெட் குரூப், நம்ம சிங்கிள் சப்நெட்டில் கூட நம்ம ஆர்டிஎஸை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். எதுக்கு இந்த குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா நான் கிரியேட் பண்ண ஒரு சப்நெட்டுமே மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஃபார் அவைலபிலிட்டி அது வந்து என்னோட ப்ராஜெக்டோட ஹை அவைலபிலிட்டியை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக நான் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால சப்நெட் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரைவேட் சப்நெட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா அதுக்கு நெட்வொர்க் கிடையாது. அதே மாதிரி அதை யாராலையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். இந்த சப்நெட் குரூப்பை போய் ஆர்டிஎஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். MySQL தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் MySQL தான் இப்போதைக்கு ஒரு ஃபாஸ்டரான ஒரு டேட்டா பேஸ் அண்ட் செக்யூரான ஒரு டேட்டா பேஸு. அப்புறம் வந்து S3 பக்கெட் ஃபார் ஏஎல்பி லாக் ஸ்டோரேஜுக்கு. அப்புறம் ரோல்ஸ், இதில் வந்து ஒரு ரோல்ஸை காட்டியிருக்கேன். பட் நான் மல்டிபிள் ரோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன் ஃபார் டு மேக் கம்யூனிகேஷன் பிட்வீன் சர்வீஸ் டு சர்வீஸ். அப்புறம் நம்ம EC2 வந்து இதில் லான்ச் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங் மூலியமாக தான் லான்ச் பண்ண போகிறோம். அதனால நம்ம டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் நான் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா அங்கே இருக்க அந்த யூசர் டேட்டா வந்து இதில் கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணது வந்து அமேசான் லினக்ஸ் EC2 தான் நான் ஆட்டோ ஸ்கேலிங்கில் கொடுத்துருக்கேன். டிசைடு வேல்யூ வந்து 2, மேக்ஸிமம் வந்து 4 அண்ட் மினிமம் வந்து 1.
இப்போ அவ்வளோ லோடு வராதனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆஸ் பர் அவர் விஷயம் நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி இந்த லான்ச் டெம்ப்ளேட்ஸ்ல வந்து நான் கொடுத்தது வந்து விபிசி வந்து என்னோட விபிசி, சப்நெட்ஸ் வந்து பிரைவேட் சப்நெட் கொடுத்துருக்கேன். ஏன்னா EC2க்கு ஏன் பிரைவேட் சப்நெட் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பப்ளிக் ஐபி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்போ சப்போஸ் நம்மளோட சர்வர்ஸ் வந்து பப்ளிக் ஐபியில் இருந்துச்சுன்னா ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணி அதை ஹேக் பண்ணி இருக்க முடியும். அதனால நம்ம வந்து பிரைவேட் சப்நெட் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு வந்து பப்ளிக் சப்நெட் எதுக்குன்னா அதுதான் ஒரு மெயின் ஹோஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது. இது போய் நம்ம டார்கெட்ஸ் குரூப் கூட ஹிட் ஆகும். அந்த அந்த கான்ஃபிகரேஷன்ஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, ஆட்டோ ஸ்கேலிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்க்கு வந்து நம்ம லோடு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். பட் எது இப்போ இதுக்கு லோடு கொடுக்கறது யாருன்னா ஏஎல்பி, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். எதுக்கு நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ பாத் பேஸ்டில் தான் ரவுட்டிங் பண்ணியிருக்கேன், விச் இஸ் /API/visitor. அது வந்து ஒரு பாத்து அண்ட் அது வந்து ஒரு ஏபிஐ கூட. அது பாத் பேஸ்டு ரவுட்டிங்கிறதுனால ஏஎல்பி கொடுத்துருக்கேன். ஏஎல்பிக்கு வந்து டார்கெட் குரூப்ஸ் இருந்தால் தான் அது உள்ள நம்ம கான்ஃபிகரே பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் கூட போய் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த டார்கெட் குரூப்ஸ் 2 டார்கெட் குரூப்ஸ் இருக்குது. என்னன்னா ஒரு போர்ட் வந்து 80 லிசன் பண்ணோம், ஒரு போர்ட் வந்து 3000 லிசன் பண்ணோம். 80 லிசன் பண்ணுறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் விச் அந்த ஃப்ரண்ட் எண்ட். 30 லிசன் பண்ணுறது வந்து பேக் எண்ட். அதில் தான் Node.js, இது எக்ஸ்பிரஸ், அதுக்கான டிபெண்டன்சிஸ் இருக்குது. 80ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற index.html, CSS ஃபைலு, அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போது இங்கே வந்து ஏஎல்பியில் வந்து நம்ம பாத் பேஸ்டு ரவுட்டிங் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி பாத் பேஸ்டு கொடுத்துருக்கேன்னா /API/*ன்னு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த /APIன்னு ஸ்டார்ட் ஆகுற எல்லா பாத்துமே அந்த டேட்டாஸ் எல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஏஎல்பி கிட்ட வந்து இப்போ கடைசியாக யூசர் இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு, ரன் ஆகும்போது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி இதுதான் ஹோஸ்ட் ஆகும். இதுதான் அந்த ஏஎல்பியோட டிஎன்எஸ்ல தான் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா EC2 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி இருந்தாலும் ஹோஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பிரைவேட் சப்நெட் கொடுத்துருக்கனால பப்ளிக் ஐபி இருக்காது. ஏன்னா இன்ஸ்டன்ஸில் தான் என்னோட சோர்ஸ் கோடு இருக்கும். அதாவது டாக்கர் இமேஜ் புல்லாகி அங்கே தான் சோர்ஸ் கோடு இருக்கும். இப்போ என்னோட சர்வர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்னோட சோர்ஸ் கோடும் ஹேக் ஆகிடும். அதனால அதுக்கு பப்ளிக் ஐபி கொடுக்கல. இப்போது ஏஎல்பி டிஎன்எஸ் தான் இதுதான், இதில் தான் ஹோஸ்ட் ஆகுது. ஹோஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ கண்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா /API/visitorன்ற பாத்துக்கு வந்து இது மூவ் ஆகும். இந்த ஏஎல்பி எங்கே போய் கொடுப்பான்னா இந்த போர்ட்டுக்கு வந்து கொடுப்பான். இந்த 80 போர்ட்டில் என்ன இருக்குது, அப்பாச்சி இருக்குது, அதாவது HTTPD இருக்குது. அதுதான் 80, போர்ட் நம்பர் 80. அது வந்து HTTPD, இதுதான் டிஃபால்ட் டார்கெட் குரூப்பாக நான் ஏஎல்பியில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு ஏஎல்பி இந்த பாத்து யார்கிட்ட கொடுப்பான்னா அப்பாச்சி ரூட், அதாவது அப்பாச்சி சர்வர் கொடுப்பான். அந்த அப்பாச்சி என்ன பண்ணுவான், என்னோட பாத்தில் இது இல்லை, அதாவது 80ன்ற போர்ட் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் இதில் பண்ணாது அப்படின்ட்டு இங்கே இருக்க 3000க்கு அனுப்புவான். 3000ல் யார் இருக்கானா Node.js இருக்கான். அந்த Node.js தான் சர்வர் கூட போயிட்டு லிங்க், அதாவது சர்வர் கூட போய் பேசுகிறவனே அவன் தான். இப்போது இந்த அப்பாச்சி வந்து எப்படி இது வாங்கி கொடுக்குதுன்னா அங்கே தான் நம்மளோட ரிவர்ஸ் ப்ராக்ஸின்றது வந்து ஒர்க் ஆகுது. ஏஎல்பி கிட்டேருந்து ஒன்று வாங்குதா, அதுக்கப்புறம் Node.jsக்கு போய் ஒன்று கொடுக்குது, ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ஏஎல்பி கிட்டேருந்து வர்றது இந்த ப்ராக்ஸி. இந்த அப்பாச்சியில் வந்து நம்ம ஒரு 2 கமெண்ட்ஸ் மூலமா ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஏஎல்பி கிட்டேருந்து ப்ராக்ஸியை வாங்கி திரும்பியும் Node.jsக்கு வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸியாக கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது இந்த டேட்டாஸ் போய் இந்த ஆர்டிஎஸ் கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கனால, ஆர்டிஎஸ் கூட எப்படி லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம அட்மின்ன்ற யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருப்போம், அப்புறம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி MySQL-u, அப்புறம் ஆர்டிஎஸோட என் பாயிண்ட் அண்டு போர்ட் -p போட்டோன்னா நம்மளோட பாஸ்வேர்டு கூட போய் இது லிங்க் ஆகிடும். அதாவது Node.js வந்து ஆர்டிஎஸ் கூட போய் லிங்க் ஆகிடும். இந்த
இங்க போய் நம்ம டேபிள் கிரியேட் பண்ற வேலைலாம் நம்ம யூசர் டேட்டாலே கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இன்சர்ட் விசிட்டர்ஸ்குள்ள போய் போடு, இந்த மாதிரி நேம் ப்ரொஃபஷன்லாம் ரெக்வஸ்ட் வரும், கிரியேட் டேபிள் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இந்த Node.js தான் அப்ளிகேஷனுக்கும் சர்வருக்கும் ஒரு கம்யூனிகேட்டர் மாதிரி. அவன் தான் இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவான். இங்கே உள்ள வந்து ப்ராக்ஸியில், அதாவது ஏபிஐ கால்ஸ் மூலியமாக தான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பேசிப்பாங்க. த்ரூ த இன்டர்நெட் மூலியமா பேசிக்க மாட்டாங்க. இன்டர்நெட் மூலியமா பேசினாங்கன்னா இன்டர்நெட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி. அதை வந்து யார் வேணாலும் ஹேக் பண்ணிடலாம். அதனால நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆக முடியாமல் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட இந்த ஏஎல்பியை சூஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இது தொடுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்கே டேட்டா இதான் ஷோ ஆகுது. இந்த ஷோ ஆகுறதுல கண்டினியூ குடிக்கும் போது அந்த /API மூலியமா அங்கே போய் டேட்டா ஸ்டோர் ஆகுது. இந்த ஏஎல்பி தான் கொண்டு போய் அப்பாச்சி கிட்ட கொடுக்கும். அப்பாச்சி அது வந்து என்னோட போர்ட்ல இல்லை, அதனால அந்த போர்ட் அது எப்படி கண்டுபிடிக்கும்னா, இது என் போர்ட் இல்லைன்னா, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம கண்டெய்னர் கொடுக்கும் போது இங்கே 18 போர்ட் கொடுத்துருக்கோம். அதனால அது வெறும் 80 போர்ட் மட்டும்தான் அந்த டார்கெட் குரூப் வாங்கும். அதே மாதிரி இந்த 3000 போர்ட் எப்படி அது கண்டுபிடிக்கும்னா, இங்கே கொடுத்துருக்கோம் லிசன்ல 3000 இந்த போர்ட்ல தான் எந்த யூசர் வந்தாலும் அலோவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால Node.js வந்து கரெக்டாக இது பண்ணி இது என்னோட வேலை தான், இந்த டேட்டாஸை நான் போய் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணும். இதுதான் அந்த S3யோட S3ல வந்து லாக் ஃபைல், ஏஎல்பியோட லாக் ஃபைல்ஸ். எதுக்காக இதுனா, சப்போஸ் ஏஎல்பியில் ஏதாச்சும் மேல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, யாராச்சும் ஹேக் பண்ணுற பார்க்குறாங்க, இல்லை கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு அவேர் வந்திருக்கு, அலர்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம லாக் ஃபைல்ஸை செக் பண்ணோம்னாலே இப்படி லைன் பை லைனாக லாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம லாக் ஃபைல்ஸ் வச்சு தான் எப்பயுமே ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் வந்து பண்ணணும். அப்புறம் நான் இது க்ளவுட் வாட்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா, அலர்ட் கொடுக்கறதுக்காக. சப்போஸ் இப்போ நம்மளோட டிஎன்எஸ் வந்து டவுன் ஆகுறது, அதாவது ரொம்ப லோடு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் கிரேட்டர் தென் 70 வரைக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு கிரேட்டர் தென் 70 வரைக்கும் போயிடுச்சுன்னா எனக்கு அலர்ட் கொடுத்துரு அப்படின்ட்டு. எந்த எஸ்என்எஸ்ல இமெயிலுக்குரிய நமக்கு மெயில் வர மாதிரி, அதாவது உங்கள் சிபியூ யூசேஜ் வந்து 70க்கு மேலே ஆயிடுச்சு, அதனால நீங்கள் போய் உங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு மெயில் கொடுத்துருக்கேன். அதனால நம்ம என்னால் என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட சிஸ்டம் ஆர் நம்மளோட வெப்சைட் வந்து கிராஷ் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். கிராஷ்னா என்னன்னா, இப்போ 50 பேர் தான் வரணுன்ற இடத்துல 500 பேர் வராங்கன்ற போது எனக்கு அலர்ட் வந்துடும். அலர்ட் வரும்போது நான் போய் சீக்கிரமாக போய் ரெடி பண்ணிடுறேன். அப்படி ரெடி பண்ணுறதுனால என்னால் அந்த சிஸ்டம் கிராஷ் வந்து தடுக்க முடியும். இது வந்து நான் EC2ல கனெக்ட் பண்ணி நான் எடுத்த டேட்டாஸ், இந்த மாதிரி தான் என்னோட டேட்டாஸ் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் நான் லோக்கல் டெஸ்ட்னு நான் பண்ணது. அப்புறம் இந்த மாதிரி 1 by 1 ஆட் ஆகிட்டே வரும். யார் யார் வந்து அந்த கண்டினியூ கொடுத்து ஸ்டோர் பண்ணி என்னோட இதை விசிட் பண்ணுறாங்களோ, என்னோட போர்ட்ஃபோலியோவை, இந்த மாதிரி டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். மேம் அவ்வளோதான். ஓகே, வெரி குட் பாண்டியன், நல்லா இருந்துச்சு ப்ராஜெக்ட். ஸோ இதில் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா, அது புரியலனாலுமே நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பிகாஸ் அது டெவலப்பர்ஸோடைய ஒர்க் தான், இட்ஸ் நாட் யுவர் ஒர்க். ஓகே, நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டாலுமே உங்ககிட்ட இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்து இந்த ஏபிஐ எங்கே போகுது, இந்த ஏபிஐ கால் எதை போய் ரீச் பண்ணுதுலாம் கேட்க மாட்டாங்க. லோட் பேலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், செக்யூரா கிரியேட் பண்ணுறதுலாம் பண்ணிடுவாங்க. உங்களோட ஒர்க் என்ன இருக்குன்னா, இந்த டெப்ளாய்மெண்ட்ல கொண்டு போய் போடுறதா. அதுக்கும் இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, டேட்டா போய் இந்த மாதிரி யூசர்ல போயிட்டு கிராஃபிக்கல் யூஸரா போய் கிரியேட் பண்ண மாட்டீங்க. எவ்ரிதிங் இந்த டெராஃபார்ம் ஃபைல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதால இது AWS ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தான் அதை ஆட்டோமேட் பண்றது டெவாப்ஸ் டூல்ஸ் வச்சு பண்ணலாம்ல. நீங்களே ஏதாச்சும் எடுத்து, இப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ யாராச்சும் பார்க்க வராங்கன்னா லாகின் பண்ணிட்டு போய் பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல வச்சு உங்களுக்கு இவங்க பண்ணிருக்கிறதுல அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அது எல்லாமே போட்டு இது பண்ணி எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எரர் திருப்பி இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணனு அவங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பண்ணும்போது ப்ராஜெக்ட்ல எரர் வந்துச்சுன்னா வேற மாதிரி எரர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அட் த எண்ட்ல நீங்களும் லோட் பேலன்ஸர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லோட் பேலன்ஸரை கிளிக் பண்ணி உள்ள போனாதான் உங்களுக்கு போக முடியும். இல்லைன்னா வந்துட்டு ஐபி அட்ரஸ் மூலயமா டிஎன்எஸ் மூலயமா நம்மளால போக முடியாது. ஏன்னா டிஎன்எஸ்னா நீங்க அதுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஹோஸ்ட் நமக்கு வாங்கி பண்ணணும்னா 1 இயருக்கு வாங்கினா 2000 3000 போகும். ஓகே, அது வேஸ்ட்லாம் ஆகாது. இன் கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஐடியா இருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா 1 இயருக்கு நீங்க அந்த டொமைன் நேம் வச்சு ஹோஸ்ட் பண்ணிக்கலாம்.
லோட் பேலன்சர் பண்ணிட்டாலுமே நீங்க என்ன பண்ணும் உடனே ஆர்டிஎஸ்க்கும் டைம் இருக்கு. 750 ஹவர்ஸ்க்கு மேல ரன் ஆச்சுன்னா அவங்களுக்கு காஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆர்டிஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். EC2 விட ஆர்டிஎஸும் ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபி இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அந்த டைம் லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ சார்ஜ் யூ. ஓகே, பண்ணிட்டு அவங்க இப்படி ஸ்னாப் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டாலுமே ஓகே தான். இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வேற யாரோ பண்ண ப்ராஜெக்ட்டை உங்களால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அதனாலதான் நீங்க உங்க ப்ராஜெக்டை ஒவ்வொன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? மெனி இன்டர்வியூஸ்ல வெறும் பேசுற மாதிரிலாம் இருக்காது. இன்டர்வியூ எப்படியும் விர்ச்சுவலா தான் நடக்கும். சரி, நீங்க பண்ண ஒரு 4 ப்ராஜெக்ட் எனக்கு காமிங்க அப்படின்னு கண்டிப்பா இன்டர்வியூவர் கேட்பாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்க ப்ராஜெக்ட் எங்க இருக்கணும்? விஷுவல் ஸ்டுடியோலயோ இல்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இது இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணிருக்கேன். இது நான் ப்ராஜெக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணது. சோ ஆடியன்ஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சு, எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதனால நான் இந்த மாதிரி ஸ்னாப் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? ஷோ பண்ணலாம். நிறைய பேருக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க பண்றது எல்லாமே டாக்குமெண்ட் பண்றது உங்களோட கையில தான் இருக்கு. போயிட்டு GitHubல போட்டு வைக்கிறதோ இல்ல விஷுவல் ஸ்டுடியோல வச்சிருக்கிறதோ இந்த டெராஃபார்ம் கோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 2